பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா. அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரித்தான சகோதர சகோதரிகளே, 34வது பக்கத்தினுடைய தஃப்சீரை நிறைவுபடுத்தி அதனுடைய இலக்கண அமர்வை இப்போது நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்க போகிறோம். 34A அனாதைகளை பற்றி அவர்கள் கேட்கிறார்கள் என்ற இந்த பாயிண்டெல்லாம் நம்ம இதை பார்த்துருப்போம். இந்த ஃபித்துன்யாவில் ஆஹிரா இதை தஃப்சீலாக நான் சொல்லியிருந்தேன். இது முந்தைய வசனத்தோடு தொடர்புடையது. அதாவது லஅல்லகும் தத்தஃபக்கரூன், இவ்வாறு தான் அல்லாஹ் உங்களுக்கு தன்னுடைய அத்தாட்சிகளை தெளிவுபடுத்துகிறான், நீங்கள் சிந்தனை பெறும் பொருட்டு ஃபித்துன்யாவில் ஆஹிரா, இம்மையிலும் மறுமையிலும். அப்போ நஹ்வு ரீதியாக சொல்லக்கூடிய மார்க்க அறிஞர்களோடு இது என்ன சொல்லுவாங்க, ஃபித்துன்யாவில் ஆஹிரா முத்தஅல்லிகும் பிமா சபக், முன்னாடி சென்ற அந்த தொடரோடு தொடர்புடையது. லஅல்லகும் தத்தஃபக்கரூனோடு தொடர்புடையது. ஜார் மஜ்ரூர், ஹர்ஃபுல் ஜர்ஃபி அத்துன்யா மஜ்ரூர் வல் ஆஹிரா மஅதூஃபுன் அலா துன்யா, துன்யா எனக்கூடிய மஜ்ரூரோடு மஅதூஃபாக வந்திருக்கு. இது ரொம்ப சிம்பிள். ஓகே, அடுத்து நம்ம இங்கேருந்து தான் விஷயம் ஸ்டார்ட் ஆகுது. வயஸ் அலூனக். ஓகேயா, வயஸ் அலூனக் மேலும் கேட்கிறார்கள். சஅல கேட்டான், எஸ் அலு கேட்கிறான், சல் இஸ்அல்னு வரும், சல் கேளு, சஇலுன் மஸ்ஊலுன் சுஆலுன் கேட்குதல், கேள்வி கேட்குது. இது நிறைய தடவை நம்மளுக்கு வந்திருக்குது. அப்போ எஸ் அலூன் ஃபேல், அதுக்குள்ளேயே ஃபாயில் இருக்குது. ஓகேயா, வாவ் தான் ஃபாயில், அது ஹும் என்பதாக நம்ம புரிஞ்சுக்கிறோம். க உன்னிடத்தில், உம்மிடத்தில், அதான் மஃஊல். ஓகே, உம்மிடத்தில் கேட்கிறார்கள், ஃபேல் ஃபாயில் மஃஊல். ஐன் ஹர்ஃபுல் ஜர், அல் யதாமா மஜ்ரூர். அலீஃப்ல எப்போவுமே மஜ்ரூருடைய கஸ்ரா அடையாளத்தை பார்க்க முடியாது, ஆனால் அது மஜ்ரூர் தான். ஆனால் அதனுடைய மஜ்ரூருடைய அடையாளமாக கஸ்ரா என்பது பெறப்படவில்லை. ஆனால் அலீஃபில் கஸ்ராவை நாம் பார்க்க முடியாது. யதாமா யத்தீம் ஒருமை, யதாமா பன்மை, யத்தீமைன் இரண்டு அனாதைகள், இது பன்மை வருது. அனாதைகளை பற்றி கேட்கிறார்கள். குல் நபி நீர் கூறுவீராக. பால் அவனுடைய அம்ரு, குல் பல தடவை வந்திருக்குது. இஸ்லாஹுன் இது முபத்ததா. முபத்ததா நக்கீராவாக சில நேரத்தில் இடம்பெறும், அந்த மாதிரி இடம்பெற்றிருக்குது. சில சிஃபா பண்போடு வரும்பொழுது, வஸ்போடு வரும்பொழுது அது நக்கீரா வரும். சரி, ஓகே, இந்த இஸ்லாஹ் முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். அஸ்லஹ அதாவது சீர்திருத்தம் செய்தான். யூஸ்லிஹு அஸ்லம பேட்டன், அஸ்லிஹ் முஸ்லிஹன் முஸ்லஹன் இஸ்லாஹுன் சீர்திருத்தம் செய்தல். இஸ்லாஹ் என்பது இஸ்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மஸ்தர். இஸ்லாஹுல் லஹும் அவர்களுக்காக சீர்திருத்தம் செய்வது. அப்போ அது சேர்ந்தாப்புல ஒரு வார்த்தை மாதிரி, அது ரெண்டும் சேர்ந்து அது முப்ததாவாக இருக்கு. அதாவது முப்ததாவுடைய வஸ்ஃபா சிஃபாவாக இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அது முப்ததா. ஹைருன் என்பது ஹபர். அவர்களுக்கு நலம் நாடுவது, அவர்களுக்கு மத்தியில் சீர்திருத்தம் செய்வது ஹைருன் சிறந்ததாகும், இஸ் பெஸ்ட். இது ஹபர் ஹைர். ஓகே, முப்ததா ஹபர் சிம்பிள். அதோட தொடர்புடைய ஜார் மஜ்ரூராக நம்ம லஹும்ங்கிறத எடுத்துக்கலாம். வயது துஹாலித்துஹும், இன் என்பது ஷர்த்தியா. இன் என்பது ஷர்த்தியா, ஷர்த்துடைய மீனிங்கில் வருது. துஹாலித்துஹும் ஃபஅலு ஷர்த், ஹாலத யஹாலிது, லைக் ஹாசப யுஹாசிபுடைய பேட்டர்னில் வரக்கூடியது. ஒரு தடவை தான் குரானில் வருது, அந்த ஒன்று தான் இது. ஹாலத அதாவது கலந்து கொண்டான், யூ அசோசியேட் வித் தேம், அப்போ கூட இருக்கிறது, கலந்து இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி. அப்போ யுஹாலித்து துஹாலித்தூன அதில் இன் என்பது ஷர்த்தியானால அது ஃபேலு ஷர்த்துக்கும் ஜவாபு ஷர்த்துக்கும் அது ஜசம் வழங்கும். அதனால நூன் போக்கப்பட்டிருக்குது. துஹாலித்தூஹும், அப்போ இன் ஷர்த்தியா, துஹாலித்து ஃபேலு ஷர்த், அது ஃபேல் முதாரி, ஹாலத்தனுடைய முதாரி, நூன் போக்கப்பட்டது மஜ்சூமாக இருக்கிறது. அது ஒரு ஃபேலாக இருக்கிறனால அதனுடைய ஃபைல் அந்த வாவ் தான். ஹும் என்பது மஃஊல், துஹாலித்து எனக்கூடிய ஃபேலுக்கான மஃஊல் ஹும். ஃபயஹ்வனுக்கும், இது என்னுடைய ஜவாபில் தானே பொதுவாக ஃபே வர்றது நம்ம பார்க்கும்ல. அப்போ வைன் துஹாலித்துஹும் ஃபஹும் இஹ்வானுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஜும்லா ஃபேலியாவாகவே, அது இஸ்மியாவாகவே அது இருக்குது. இஹ்வானுக்கும் அது ஜவாபு ஷர்த். இஹ்வான் என்பது அஹுனுடைய பன்மை, அஹுன் ஒருமை. இஹ்வான் இஹ்வத்துன் அப்படிங்கிறது அதனுடைய பன்மை. குரான் இஹ்வத்துங்கிற பன்மை வருது, இஹ்வான் அப்படிங்கிற பன்மை வருது, இங்கே இஹ்வான்கிற பன்மை இருக்குது. அது முதாஃப் ஆகும், கும் என்பது முதாஃப் இலையாகவும் இருக்குது. ஆக மொத்தம் அது ரெண்டும் சேர்ந்து என்னுடைய ஜவாபாக இருக்கிறது, ஜவாபு ஷர்த்தாக இருக்குது. வல்லாஹு இது அடுத்த வார்த்தை முபத்ததா. யஅலமு ஹபர். ஹபர் ஜும்லா ஃபேலியாவாக இருக்குது. யஅலமுக்குள்ள ஹுவ அப்படிங்கிற ஃபைல் இருக்குது. ஜும்லா ஃபேலியாவுக்கு இப்போ ஃபேலியாவுடைய ஃபைல் மஃபூல் சொல்லணுமே. அப்போ யஅலமுடைய ஃபைல் யார்? ஹுவங்கிற மறைஞ்சிருக்கக்கூடியதான் ஃபைல். அலிம யஅலமு குரானில் பல தடவை வருதுன்னு எதில் பார்த்துரும். அல் முஃப்ஸித என்பது மஃஊல். யஅலமுடைய மஃஊல் முஃப்ஸித், அதனால தான் அது மன்சூபாக இருக்குது. அஃப்ஸதோடைய இஸ்மு ஃபைல் தான் முஃப்ஸிதுன்.
ஓகே, அப்போ அஃப்சத யுஃப்சிது, அஃப்சித் முஃப்சிது முஃப்சதுன் இஃப்சாதுன் அஸ்லம பேட்டர்னில் உள்ளது. அதனுடைய இஸ்மு ஃபாயிலாஹி முஃப்சித், மஃபூலா வந்தனால மன்சூபா முஃப்சித அப்படின்னு வந்திருக்கு. மினல் முஸ்லிஹ் அப்படிங்கிறது ஜார் மஜ்ரூர், இதோட தொடர்புடைய இந்த ஜும்லா இஸ்மியா முப்ததா ஹபரோட தொடர்புடைய ஜார் மஜ்ரூர். முஸ்லிஹ் அப்படிங்கிறது அஸ்லஹ, ஆல்ரெடி நம்ம சொன்ன அஸ்லஹனுடைய இஸ்மு ஃபாயிலாக இருக்கிறது முஸ்லிஹுன். ஓகேயா, அடுத்தது லவ் ஷா அல்லாஹ். லவ் என்பது திரும்ப ஷர்த்தியா. லவ் என்பது இஃப் அப்படிங்கிற மீனிங்கில் வரக்கூடிய ஷர்த்தியா. ஷா அதனுடைய ஃபேல், ஷர்த்தியனுடைய ஃபேல். ஷா யஷா ஷ ஷா இன் மஷீஉன் ஷைஉன் அல்லது மஷீஅத்துன் நாடுதல் அப்படிங்கிறது இது வந்து ஒரு பேட்டர்ன். இது கால யகூல் பேட்டர்ன் இல்லை, ஹாஃப யஹாஃப் அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன். 236 தடவை குரான் அதிகமாக அந்த ஷா பேட்டர்ன் வருது. மாதி முதாரி தான் குரான் அதிகமாக வரும். சரிங்களா, அப்போ ஷானுடைய ஃபாயில் அல்லாஹுங்கிறது ஃபாயில். ஓகே, அப்போ இது வந்து லவ் அப்படிங்கிறது நம்ம ஷரத்துடைய மீனிங்கில் வருதுன்னு சொன்னோம்னா அந்த ஷரத்துடைய மீனிங்கோட வரக்கூடிய ஃபைல் தான் இது. இது வந்து ஜவாப், அந்த ஷரத்துக்கான ஜவாபோட இடத்துல இருக்குது. லவ் ஷர்த்தியாவுக்கு வந்து லாம் வரும். எப்படி இன் ஷர்த்தியாவுக்கு வந்து ஃபா வருது, அந்த மாதிரி லவ் ஷர்த்தியாவுக்கு வந்து லாம் எனக்கூடிய அது தாக்கியதாக அது வந்து ஜவாப் வரும்னு சொல்லுவாங்க. ல அனச்சக்கும் அனச்ச யுனித்து, இது அஸ்லம பாட்டு. இந்த பேஜில் இது வரைக்கும் நிறைய அஸ்லமா வந்துருச்சு. அனச்ச யுனித்து அனித் மொயினித்துன் மொயினத்துன் எனாத்துன், இது அதிகமாக குரான்ல வரதில்லை. இந்த பாருங்கள், ஒரு தடவை தான் இங்கே வந்துருக்கு. சில வார்த்தைகள் ரொம்ப ரேராக எங்கேயாவது இடம்பெறுறது தான். அப்போது சிரமத்தை கொடுத்துருப்பான். ஷோர்லி ஹீ குட் ஹவ் புட் யூ இன் டிஃபிகல்ட் அப்படின்னு இது மீனிங் கொடுத்துருக்காங்க. உங்களை சிரமத்தில் ஆழ்த்திருப்பான்னு சொல்லி நம்ம அதை மீனிங்கில் பார்த்தோம். அப்போ லவ்வுடைய ஜவாபில் அது இருக்குது, லாமோட வந்திருக்குது. ஓகேயா, ஃபைன். அப்போ ஐனச்ச அது ஒரு இஸ்மா இருக்குது, சாரி ஃபைலாக இருக்குது. ஐனத்தினுடைய ஃபாயில் அதுக்குள்ளே மறைஞ்சிருக்கக்கூடிய ஹுவ, அதனுடைய மஃபூல் ஹும் என்பது அதனுடைய மஃபூல் பிஹி. அடுத்து நம்மளுக்கு தெரிஞ்ச சிம்பிள் சென்டென்ஸ் இன்னல்லாஹ் அசீஸுன் ஹக்கீம். இன்ன ஹர்ஃப் நாசிஹ், அது நசபு செய்யக்கூடியது. அல்லாஹ் அதனுடைய இஸ்மு மன்சூபா இருக்குது. அசீஸுன் ஹக்கீம் என்பது அதனுடைய ஹபர், அது மர்ஃபுவாக இருக்கிறது. நிச்சயம் அல்லாஹ் மிகைத்தவனாக ஞானமிக்கவனாக இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப சிம்பிள். 34A ரொம்ப சுருக்கமாக முடிச்சிட்டோம். அடுத்து 34B, அதாவது இணை வைக்கக்கூடியவர்களை மனமுடிக்காதீர்கள், இணை வைக்கக்கூடியவர்களுக்கு மனமுடித்து கொடுக்காதீர்கள் அப்படிங்கிற அந்த பாயிண்ட்டை நம்ம பார்த்துருப்போம். நகஹ யன்கிஹு அப்படிங்கிறது ஒரு ஃபெயில். ஃபத்தஹ சாரி தராப எதிரிபு ஸ்டைலில் நகஹ யன்கிஹு இன்கிஹ் நாக்கிஹுன் மன்குஹுன் நிக்காஹுன் திருமணம் செய்தல் அப்படிங்கிறது. ஓகேங்களா, அப்போது இது நகஹ யுனகிஹு என்றும் சொல்லுவாங்க. அதுலேருந்தும் நிக்காஹ் என்ற மஸ்தர், அதுக்கும் நிக்காஹ் என்ற மஸ்தர் தான் வரும். நகஹ என்றும் சொல்லப்படும், நகஹ என்றும் சொல்லப்படும். எல்லாமே திருமணம் முடித்தல், மேரேஜ் பண்ணுறது. அப்போது நகஹ யன்கிஹு லா தன்கிஹ் லா தன்கிஹு, நிக்கா செய்யாதே நிக்கா செய்யாதீர்கள். ஓகே, அப்போ நிக்கா செய்யாதீர்கள், திருமணம் முடிக்காதீர்கள். அப்போது இது வந்து நஹி, ஃபேல் நஹி ஜமா இருக்குது. ஃபேல் நஹிக்கு அப்புறம் மஃபூல் வருமே, அதால் முஷ்ரிகாத் என்ற வார்த்தை தான் மஃபூலாக வந்திருக்கிறது. அஷ்ரக்கங்கிற ஃபைல்லேருந்து முஷ்ரிக் அப்படிங்கிறது இஸ்மு ஃபாயில், அதனுடைய பெண்பால் முஷ்ரிகத்துன், அதனுடைய பன்மை முஷ்ரிகாத். அந்த பெண்பால் பன்மையை பொறுத்த வரைக்கும் மன்சூபான அடையாளம் கஸ்ரா தான். அந்த அடிப்படையில் முஷ்ரிகாத்தி என்று வந்திருக்குது. ஏன்னா இதுக்கு ஃபத்தாவே வராது. தூ தி அப்படி தான் அது பொதுவாக ஃபினிஷ் ஆகும். இது மஃபூலாக இருக்குது. ஹத்தா ஹர்ஃபு காயா உங்களுக்கு தெரியும், நிறைய தடவை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். யு மின்ன அப்படிங்கிறது அமீன யமனுலேருந்து வருது. ஆக்சுவலி தவறாக கொடுத்துருக்காங்க, அமீன யமனு கிடையாது, ஆமன யு மின்னு தான் இது. சரிங்களா, ஒன்றும் இல்லை, குழப்பம் இடத்துல ஒன்றும் இல்லை. ஆமன யு மினு இருக்குது பார்த்தீங்களா, யு மினு யு மினூன. அதனுடைய பெண்பாலில் பார்த்தீங்கன்னா து மினு யு மின்னு வரும். நான் ஃபுல்லாக சொல்லி காட்டனே, யு மினு யு மினானி யு மினூன, து மினு து மினானி யு மின்ன அப்படின்னு வரும். ரொம்ப சிம்பிள் தான் இது. எப்படி யுஸ்லிம் யுஸ்லிமான் யுஸ்லிமோன துஸ்லிமு துஸ்லிமான் யுஸ்லிம்னு வரலாம். அந்த மாதிரி ஆமன யுமினுடைய சிம்பிளான ஒரு டெரிவேஷன் தான் இது, பெண்பாலுடைய பன்மை. ஹத்தா யு மின்ன. அந்த நூன் சகிலான்னு சொல்லுவோம், அது வந்து நூனு நிஸ்வான்னு சொல்லுவோம். சகிலா இல்லை, நூனு நிஸ்வா, பெண்பாலுக்கான நூன். அது வந்து என்றைக்குமே எந்த மாற்றம் அடையாது. அதனால தான் அது அப்படியே இருக்குது. ஹத்தா வந்து பொதுவாக நசபு செய்யணும் அது, ஆனால் நசபுங்கிறது நூன் நிஸ்வாவில் பண்ண முடியாது. பொதுவாக நூன் நிஸ்வாக்கு முன்னாடி லம்மோ லன்னோ எது வந்தாலும் மாற்ற முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபால ஃபாலா ஃபாலு, சாரி எஃப்எல் எஃப்எல் எஃப்எல்னு தஃபல் தஃபாலான்னு எஃப்எல்னு இருக்குல்ல. லம் வந்தால் லம் எஃப்எல்னு தான், லன் வந்தால் லன் எஃப்எல்னு தான், இன் வந்தால் இன் எஃப்எல்னு தான், ஹத்தா வந்தால் ஹத்தா எஃப்எல்னு தான். சரிங்களா, அதில் அது அப்படியே தான் இருக்கும், ஸ்ட்ரக்சர்டாக அது மப்னியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் ஹர்ஃபு ஆயா தான். ஹத்தா அது ஜர்ருடைய இடத்துல இருக்குன்னு நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். இந்த ஜும்லா வந்து மஜ்ரூருடைய ஸ்பேஸில் இருக்குன்னு தான் சொல்கிறாங்க.
ஆனால் அது வந்து ஹத்தான நசபு தான் செய்யும், நசபு இது செய்யலை. நசபு செய்கிறதா இருந்தால் நூனை போக்கணும், போக்கலை. ஏன்னா நூன் நிஸ்பெல்லாம் போக்க முடியாது. நல்லா உங்களுக்கு புரியும்னு நம்புகிறேன், ஆதரவு வைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். ஓகே, அவர்கள் ஈமான் கொள்ளும் வரை. அப்போ ஈமான் கொள்கிறார்கள்ங்கிற மீனிங் கொடுக்கலனால தான் அது எப்போ அந்த கொல்லும் அப்படிங்கிற மாதிரி மீனிங் கொடுத்து மஸ்தர் மீனிங் கொடுக்க வந்துருச்சோ அப்போ அது வந்து ஜர்ருடைய இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க நஹ்வைஸ். அப்புறம் வல அமத்தும் மூமினத்துன், இது முபத்ததா. வல அமத்தும் மூமினத்துன், அமத்துன் என்றால் பெண்ணடிமை, அதனுடைய பன்மை இமா உன், பெண் அடிமைகள். அதாவது பெண் அடிமை, அடிமைக்கு எப்படி ஆண் அடிமைக்கு அப்துன்னு சொல்லப்படுது, அந்த மாதிரி பெண் அடிமைக்கு அமத்துன்னு சொல்லப்படுது. அமத்துல்லான்னு சொல்லலாம், நல்லாவுடைய அடிமை. அப்துல்லா மாதிரி பெண்பாலில் அமத்துல்லா. வல அமத்துன் அதாவது ஒரு அடிமையான பெண். முமினத்துன் அந்த முப்ததாக்கு ஒரு சிஃபாவும் வருது. முப்ததாவே மௌசு சிஃபாவாக இருக்குது. வல அமத்தும் முமினத்துன், ஒரு மூமினான பெண் அடிமை. இது முப்ததாவா ஹைருன் ஹபரா, இது அதனுடைய ஹபர், சிறந்தவளாவால், அதான் ஹபர். மின் முஷ்ரிகத்தின் அப்படிங்கிறது ஜார் மஜ்ரூர், அந்த முப்ததா ஹபர் ஜும்லா இஸ்மியாவோட தொடர்புடைய ஜார் மஜ்ரூர். மீன் முஷ்ரிகத்தின், முஷ்ரிகத்தின்ங்கிறது அஷரக்கிலேருந்து வரக்கூடிய இஸ்முஃபால் தான் முஷ்ரிகா, அதை ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். வலவ ஆஜபக்கும் அப்படிங்கிறத லவ்வ திரும்ப என்ன தான் சொல்லுவாங்க, ஷரத்தியா தான். ஆஜப அப்படிங்கிறது அதனுடைய ஃபேல். ஆஜப யுஜிபு, ஆஜிபு முஜிபுன், முஜபம் பிஹி, யாஜாபுன் ஆச்சரியப்படுத்துதல், ஆச்சரியத்தில் ஆழ்த்துதல், அஸ்லம பேட்டர்ல வர்றது. ஓகே, அப்போ ஆஜபத், வலவ் ஆஜபத்கும், ஆஜப பெண்பல் ஆஜபத். அப்போ ஆஜபத் என்பது ஃபேல் மாதி, அதனுடைய ஃபாயில் என்பது அதற்குள் மறைந்திருக்கக்கூடிய ஹிய, கும் என்பது அதனுடைய மஃஊல். இதெல்லாம் லவ் ஷர்த்தியானுடைய ஃபேலாக இருக்கிறது. அவ்வளோதான், அதுக்கு ஜவாப்லாம் வரல, அது புரிதல்ல, அது மஹதூஃப் ஆகிடுச்சு. அடுத்த சென்டென்ஸு சேம் தான். வலா தன்கிஹு மாதிரி வலா துன்கிஹு. நக்கஹ என்கஹு, நக்கஹ என்கிஹு திருமணம் முடித்தல், அன்கஹ யுன்கிஹு திருமணம் முடித்து வைக்க, கிவ் இன் மேரேஜ், இப்போ திருமணம் முடித்து வைக்கிறது. அப்போ அதனுடைய லா துன்கிஹ் லா துன்கிஹு, இந்த திருமணம் முடிச்சு வைக்காதீங்க, நஹி ஃபேல் நஹி, அதனுடைய மஃபூல் முஷ்ரிகீன, மஃபூல் மன்சூபான வார்த்தை அதனால தான் ஊன வராமல் ஈன முஷ்ரிகீனன்னு வருது. ஹத்தா ஹர்ஃபு காயா யுமினு, இது வந்து ஃபி மஹல்லி ஜர். ஓகேங்களா, ஜரோட இடத்துல இருக்கக்கூடியது. பட் ஹத்தாக்கு பிறகு வரக்கூடிய ஃபேல் மன்சூபா தான் இருக்கும், அதனால யுமினூன என்று வராமல் நூன் போக்கப்பட்டிருக்கு. அப்போ ஹத்ஃபு நூன் அலாமத்து நஸ்பு, நசபுடைய அடையாளமாக நூன் போக்கப்பட்டிருக்கு, யுமினு. புரியுதா? அல்ஹம்துலில்லாஹ், மேலே மாதிரி புரிஞ்சுக்கலாம், இங்கே மேலே மாதிரி புரிஞ்சுக்கலாம். வல அபதுன் முமினூன் முபத்ததா, அபதுன் மௌசூஃப், முமினூன் சிஃபத், முமினான ஒரு அடியார். அப்போ அந்த மௌசூஃப் சிஃபத் சேர்ந்து முப்ததாவாக இருக்குது. ஹைரூன் என்பது அதனுடைய சிஃபத்தாக இருக்குது. முஷ்ரிக்கிங்கிறது அந்த முப்ததா ஹபரோடு சிஃபத்னு சொன்னா ஹபர் ஹபர் ஹபர். வல அபது முமினூன் மௌசூஃப் சிஃபத் சேர்ந்து முப்ததா, ஹைரூன் என்பது அந்த முப்ததாக்கான ஹபர், முப்ததா ஹபர். முப்ததா ஹபரோட தொடர்புடைய ஜார் மஜ்ரூர் முஷ்ரிக். இதெல்லாம் அஷரக்கில் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். உலவு ஆஜபக்கும் சேம் லைக் லவ் ஷர்த்தியா. ஆஜப அதனுடைய ஃபேலு, ஆஜபோடைய ஃபாயில் ஹுவ மறைஞ்சிருக்கு, கும் என்பது மஃபூல். உங்களை வியப்படைய செய்தாலும், உங்களை ஆச்சரியப்படுத்தினாலும், ஈவன் தோ தே ப்ளீஸ் யூ, ஹீ ப்ளீசஸ் யூ அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஓகே, அது முடிஞ்சு போச்சு. உலாயிக்க சிம்பிள் முபத்ததா, அவர்கள். எதுஊன ஹபர், அது வந்து தஆ எது, தஆ அழைத்தான், எதுஊ எதுஊ அழைக்கிறான், எதுஊன் அழைக்கிறார்கள். தஆ எதுனுடைய பேட்டர்ன் இது நிறைய தான் நம்ம பார்த்துருக்கோம், 207 தடவை வருது. சரியா? அப்போ எதுவனுடைய ப்ளூரல் எதுஊன. அப்போ முப்ததாவுடைய ஹபர் வந்து ஜும்லா ஃபேலியாவாக இருக்குது. ஜும்லா ஃபேலியா அதனுடைய ஃபாயில் என்ன? அந்த வாவு தான். ஓகேங்களா? எதுஊன இலன்னார், நரகத்தின் பக்கம். அப்போ ஜும்லா ஃபேலியாவோட தொடர்புடைய ஜார் மஜ்ரூர் இலன்னார். ஓகேங்களா? அப்போ முப்ததா ஹபர், ஹபர் தான் ஜும்லா ஃபேலியாவாக இருக்குது. ஓவராலாக அது ஜும்லா இஸ்மியா தான், ஏன்னா முப்ததா ஹபர்னால. முப்ததா ஹபர் என்ன கூட ஜும்லா இஸ்மியாவோட தொடர்புடைய ஜார் மஜ்ரூர்னு நம்ம சொல்லிக்கலாம். வல்லாஹு அடுத்த முபத்ததா, யதுஉ ஹபர் ஜும்லா ஃபேலியா, தஆ யதுஉ இப்போ தான் பார்த்தோம். அதோட அந்த முப்ததா ஹபரோட தொடர்புடைய எதுவுடைய ஃபாயில் அதுக்குள்ளே மறைஞ்சிருக்கக்கூடிய ஹுவ. இலல் ஜன்னதி அடுத்து ஜார் மஜ்ரூர். ஓகேங்களா? வல் மஃபிரத்தி இந்த ஜார் மஜ்ரூரோட மஅதூஃப் இலல் ஜன்னதி வ இலல் மஃபிரத்தி அப்படிங்கிற மாதிரி. அப்போ மஅதூஃப் வந்தாலே முன்னாடி இருக்கக்கூடிய சட்டத்தோடு தானே வரும். அப்போ அந்த ஹர்ஃப் ஜர்ரையும் இழுத்துட்டு வர மாதிரி தான். அப்போ இலல் ஜன்னதி வ இலல் மஃபிரத்தி அப்படிங்கிற மாதிரி இதுவும் மஜ்ரூர். அப்போ மஅதூஃபன் அலல் ஜன்னான்னு சொல்லுவாங்க. ஜன்னாவோட இது மஅதூஃபாக இருக்குது, அதுக்குடைய சட்டம் தான் எதுக்கும். அது எப்படி ஹர்ஃப் ஜருக்கு அப்புறம் மஜ்ரூரோ இதுவும் மஜ்ரூராக இருக்குது. இதுனிஹி அடுத்த ஜார் மஜ்ரூர். மஃபிரா அங்கு கஃபர் யஃபிருடைய மஸ்தர் தான் மஃபிரா, வேறு எதுவும் சொல்கிற அளவுக்கு இல்லை. இதுனிஹி அதீன யதனு இருக்குது பார்த்தீங்களா? அதீன அனுமதி வழங்கினான், யதன் அனுமதி வழங்குகிறான். சமய எஸ்மபன் அதனுடைய மஸ்தர் இதுனுன் அனுமதி வழங்குதல். சமய எஸ்மோ சமோன் மாதிரி அதீன யதனும் இதுனுன் அப்படின்னு சொல்லி வரும். இதுனிஹி தனது அனுமதியை கொண்டு, பி ஹர்ஃபுல் ஜர்
இதன் மஜ்ரூர் அது முதாஃப், ஹி என்பது முதாஃப் இலைஹி. புரியுதா? அப்போ ஹர்ஃபுல் ஜருக்கு அப்புறம் மஜ்ரூரே முதாஃப் இலைஹா இருக்கு. முதாஃபும் ஒரு மஜ்ரூரா இருக்கனால பி எனக்கூடிய ஹர்ஃபுல் ஜருக்கு முதாஃப் வந்து மஜ்ரூரா இருக்கிறனால அதுவும் கஸ்ராவா இருக்கு. அதுக்கப்புறம் அது ஒரு ரீதியில் முதாஃபாவும், ஹி என்பது முதாஃப் இலைஹியா இருக்கு. இது 3 வார்த்தை, பி பிளஸ் இதன் பிளஸ் ஹி, பி இதன் ஹி. வயுபையினு நெக்ஸ்ட் ஜும்லா. ஓகேங்களா? வாவ் திரும்ப என்னது அதுஃப்கானது வயுபையினும். அண்ட் ஹி மேக்ஸ் கிளியர், தெளிவுபடுத்துகிறான். பையன அல்லம யு அல்லிமு மாதிரி. பையன யுபையினு அதனுடைய ஃபாயில் ஹுவ என்று மறைஞ்சிருக்கக்கூடியது. ஆயாத்திஹி மஃஊல் அது முதாஃப் இலைஹா இருக்கு. பெண்பால் தா இருக்கக்கூடியதுக்கு எப்போவுமே ஃபத்ஹாவே வராது, ஃபத்ஹாவுக்கு பதிலாக கஸ்ரா தான் கொடுக்கப்படும். அதனால ஆயா தஹி அல்லது ஆயா தஹுன்னு வராது, ஆயாத்திஹி. அந்த முதாஃப் இலைஹி சேர்ந்து என்னவா இருக்கு? யுபையினுடைய மஃஊல் பிஹியாக இருக்கிறது. நான் மஃபூல்னு சொல்றது எல்லாமே மஃபூல் பிஹி தான். அதுக்கு மேலே மஃபூல் லஹுவோ, ஐ மீன் மஃபூல் அஜலிஹியோ, மஃபூல் வேற என்ன சொல்லியிருக்கேன், மஃபூல் ஃபீஹியோ இருந்துச்சுன்னா நான் தெளிவாக சொல்லிடுவேன். வெறும் மஃபூல்னு சொன்னால் அது மஃபூல் பிஹி தான். ஓகேங்களா? லின்னாசி ஜார் மஜ்ரூர் இந்த சென்டென்ஸோட, இந்த ஜும்லா ஃபேலியாவோட தொடர்புடைய முத்தல்லிக்காக இருக்கக்கூடிய ஜார் மஜ்ரூர் லி பிளஸ் அன்னாஸ் லின்னாஸ். லஅல்லஹும் யததக்கரூன், லஅல்ல இன்னுடைய அஹ்வாதுகளில் உள்ள ஒன்று. ஓகேங்களா? ஹர்ஃப் நாசிக், அதனுடைய இஸ்ம் ஹும், அதனுடைய ஹபர் யததக்கரூன். இன்னுடைய சகோதரிகளுடைய ஹபர் எப்படி இருக்கும்? மர்ஃபுவா இருக்கும். இன்னுடைய இஸ்மு மன்சூப், இன்னுடைய ஹபர் மர்ஃபு. இது மர்ஃபுவா இருக்கு யததக்கரூன். அதனால தான் நூன்லாம் போக்கப்படல. ஒருவேளை மன்சூபாக தான் இருக்க முடியாது விட்டா, அல்லது மஜ்ஸூமாகவோ இருந்துச்சுன்னா நூன் போக்கப்பட்டிருக்கும். நூன் போக்கப்படாமல் இருக்கிறது. அப்போ சுபூத்து நூன் இருப்பது அலாமத்து ரஃபா, அது மர்ஃபுவா இருப்பதற்கான அடையாளம் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? ததக்கரோ இததக்கரு ததக்கர், முததக்கருன் ததக்கருன், ததப்பரோ பேட்டர்ன்ல. அப்போ எததக்கரூன அவர் நல்லுணர்வு பெறும் பொருட்டு இவ்வாறு மக்களுக்கு அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்தி கூறுகிறான். மாஷா அல்லாஹ். 34 ஏவும் பியும் இப்போ நம்மளுக்கு நிறைவாகிறது. அடுத்து 34 சி. இதில் என்ன வருது அப்படின்னு சொன்னால் மாதவிடாய் பற்றி கேட்கிறார்கள் அப்படிங்கிறது. 34 டியில் என்ன? நீங்கள் உங்களுடைய சத்தியங்களுக்கு கேடயமாக அல்லாவை நீங்கள் ஆக்காதீர்கள் அப்படிங்கிறது. ஓகே, இப்போ ஒன்று வேணா பார்ப்போம். எஸ்அலூனுக்கு அனில் மஹீத் சேம் தான். எஸ்அலூன் சஅல எஸ்அலுலேருந்து வந்தது. எஸ்அலூன் அப்படிங்கிறதுல ஃபெயில் இருக்கு, வாவ் தான் ஃபாயில், க என்பது மஃஊல், அன் என்பது ஹர்ஃபுல் ஜர், மஹீத் என்பது மஜ்ரூர். அதனால அது மஜ்ரூருடைய அடையாளம் அலாமத்துல் ஜர் அல் கஸ்ரத்து ஃபி ஆஹிரிஹா அப்படின்னு சொல்லுவாங்க. ஜர்னுடைய அடையாளம் அதனுடைய இறுதியில் இருக்கக்கூடிய கஸ்ரா. ஓகே ஃபைன். குல் நபி நீர் கூறுவீராக. கால் அவனுடைய அம்ரு குல் ஹுவ முபத்ததா. மேலே ஒரு குல் வந்துச்சுல, அந்த குல்லுக்கு அப்புறம் அவருடைய சென்டென்ஸ் என்ன சொல்லுவோம்? மக்கூலுல் கவுல்னு சொல்லுவோம். ஞாபகம் இருக்குல்ல? எங்கே வந்தது? சில நேரங்களில் மறக்கக்கூடும். குல் இஸ்லாஹுல் லஹும் ஹைர் இருக்குல்ல, குல் ஃபேல் அம்ர், இஸ்லாம் முபத்ததா, இது ஹபர்னு சொன்னோம். இந்த முபத்ததா ஹபர் சேர்ந்து மக்கூலுல் கவுலா இருக்கு. சேம்லே குல் முபத்ததா, சாரி குல் ஃபேலுல் அம்ர், ஹுவ முபத்ததா, அதன் ஹபர், அந்த முபத்ததா ஹபர் சேர்ந்து மக்கூலுல் கவுலா இருக்கு. அது என்னைக்கு ஞாபகம் வச்சுக்கிறீங்க. சரி, ஹுவ என்பது முபத்ததா, அதன் என்பது ஹபர். அது ஒரு இஸ் அ ஹர்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஒரு சிரமமாகும், ஒரு உதிரப்போக்காகும், அது ஒரு உபாதையாகும் அப்படிங்கிற மாதிரி. அதன் முபத்ததா ஹபர். அப்புறம் ஃபஅதஸிலு நிசா, அல்ல அடுத்த சட்டத்தை சொல்கிறேன். ஃபஅதஸிலு எனவே கீப் அவே ஃப்ரம், விலகி இருங்கள். யாரை? பெண்களை. இப்போ ஃபஅதஸிலு இது என்னலேருந்து வந்தது? இஅ்தஸல விலகி இருந்தான், இஅ்தஸிலு விலகி இருக்கிறான், இஅ்தஸில் விலகி இரு, முஅ்தஸிலுன் இஅ்திஸாலும் விலகி இருத்தல். ஓகேங்களா? முஅ்தஸிலான்னு ஒரு கூட்டத்தை சொல்லுவோம் நம்ம. அதாவது இஸ்லாத்தை விட்டு அவங்க விலகினாங்கிறனால அவங்களுக்கு அந்த பேர் இஅ்தஸல்னான்னு அவங்களே சொன்னாங்க. உங்களை விட்டு நாங்கள் விலகி கொண்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அவங்களுக்கு இஅ்தஸில் முஅ்தஸிலான்னு சொல்கிறோம். சேம் வேர்டு எல்லாம் அதே அந்த வார்த்தை அதுக்காக சொல்லிக்கிட்டேன். அவங்க கொள்கையை பற்றியோ அந்த வரலாறை பற்றியோ இப்போ நான் பேசலை. அப்போ இஅ்தஸலவுடைய அம்ரு இஅ்தஸில், ஃப ப்ளஸ் இஅ்தஸில் ஃபஅதஸில், ஃபஅதஸிலு விலகி இருங்கள். ஓகேங்களா? அப்போ ஃபாயில் அதனுடைய வாவ், அந்நிசா மஃஊல். ஓகே, ஃபில் மஹீத் ஜார் மஜ்ரூர். அப்போ இந்த ஜும்லா ஃபேலியா, அம்ருடைய ஜும்லா ஃபேலியாவுடைய தொடர்புடைய ஜார் மஜ்ரூர். அடுத்த நஹி, அம்ருக்கு அப்புறம் நஹி வருது. வலா தக்ரபூஹுன்ன. ஓகேங்களா? கரீப யக்ரபு, நெருங்கினான் நெருங்கிக்கிறான், சமய இஸ்மு மாதிரி. லா தக்ரப் லா தக்ரபு. ஓகே, கரீப யக்ரபு யக்ரபு,
கரீபுன் மக்ரூபுன் குர்புன் குர்பானுன். இதுக்கு ஃபாயில் வந்து காரிபுன் வராது, கரீபுன் வரும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். மக்ரூபுன் குர்புன்னாலும் நெருக்கம், குர்பான்னாலும் நெருக்கம். அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்காகத்தான் நம்ம வந்து ஒரு பலிப்பிராணியை அறுத்து பலியிட்டு அல்லாவுக்காக எளிய மக்களுக்கு சொந்தக்காரர்களுக்கு கொடுக்குறோம். அப்போ அல்லாவின் நெருக்கம் நாடின்னு அர்த்தம். குர்பானன் அல்லாவின் நெருக்கம் நாடி அப்படின்னு அர்த்தம். குர்பானினா கரீண்டோ பலின்னோ அர்த்தம் கிடையாது, நெருக்கம்னு அர்த்தம். அல்லாவுடைய நெருக்கத்துக்காக அதை நம்ம செய்கிறோம், பழக்கத்துக்காக வழக்கத்துக்காக செய்யலை. சரி, அதை இங்கே சொல்லிக்கிறேன். அப்போ வலா தக்ரபூஹுன்ன அவர்களை நெருங்காதீர்கள். அப்போ நஹி ஃபேல் நஹி, தக்ரபு வலா தக்ரபுடைய ஃபாயில் அந்த வாவ் தான், ஹுன் என்பது அதனுடைய மஃஊல். ஹத்தா ஹர்ஃப் காயா ஞாபகம் இருக்குல்ல, ஹர்ஃப் காயா. தொஹுர்ன என்னது, தஹூரா யதுஹுரு என்றால் சுத்தமானான், தே ஆர் கிளீன்ஸ்ட், அவர் சுத்தமானான் சுத்தமாகிறான் அப்படிங்கிற ஒரு இது. கருமை குருமுங்கிறது ரொம்ப ரேர்லி வரக்கூடிய ஒரு பேட்டர்ன் தான். தஹூரா அப்படிங்கிறது குரான் அந்த இடத்துல வந்திருக்குன்னு போட்டிருக்காங்க. தஹூரா யதுஹுரு உதுஹுர் தாஹிருன் டேஷ் துஹுருன் தஹாரத்துன் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேயா, இது வந்து தூய்மையாகுதல், தூய்மை, தஹாரா எல்லாருக்குமே தெரிஞ்சது. அப்போ ஹத்தா யதுஹுர்ன என்பது இது நூனு நிஸ்வா, நூன் என்பது, அதனால் அந்த நூன் போக்கப்படாது. மன்சூபோட இடையிலுமே அது போக்கப்படல, நான் மேலே சொன்ன மாதிரி தான். பட் அது இடம் வயசு அது என்ன சொல்லுவாங்க, மஹல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஜர்ரோட இடத்துல இருக்குங்கிறாங்க, ஏன்னா தூய்மையாகும் வரை. அப்போது அது வந்து ஃபி மஹல்லில் ஜர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஜும்லாவை. ஃபஇதா ததஹர்ன ஃபஅதூஹுன்ன. ஃபஇதா, இதா என்பது என்ன, ظرف. ஓகேங்களா, அதாவது முஸ்தக்பிலுடைய அர்த்தத்தை தரக்கூடிய ظرف, அது ஷர்த்தாகவும் இங்கே வந்திருக்கிறது. ஃபஇதா ததஹர்ன அவர்கள் தூய்மையானால். இது என்ன, இது ததஹர ததஹர யததஹரு ததஹர் முததஹிருன் டேஷ் ததஹுருன் ததப்பர பேட்டர்ன் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. தஃபஅல பேட்டர்ன், தகப்பர ததப்பர மாதிரி தான். அப்போ ததஹர இதுவும் தே ஆர் பியூரிஃபைடு, சுத்தமாகிறது தான், பெரிய வித்தியாசம் இல்லை. தஹூரனாலும் சுத்தமானான், ததஹரனாலும் சுத்தமானான் தான். அது நம்ம தமிழ்லேயே தூய்மையானான், சுத்தமானான், பரிசுத்தமானான், அந்த மாதிரி நம்ம பல வார்த்தைகள் சொல்கிற மாதிரி அரபிலையும் இப்படி சொல்லப்படுது. ஃபைதா ததஹர்ன அவர்கள் தூய்மையானால். அப்போ ததஹர்ன என்பது ஃபேலு ஷர்த், இந்த இதாவுடைய ஃபேலு ஷர்த். ஃபஅதூஹுன்ன ஜவாபு ஷர்த், ஜவாப்ல ஃபா இருக்கு பாருங்க. ஃபஅதூஹுன்ன அவர்களிடத்தில் நீங்கள் வாருங்கள். அச்சா வந்தான், ஏத்தி வருகிறான், ஈத்தி வா, ஆத்தின் மத்தியுன் இத்தியானுன் வருதல். அப்போ ஈத்தி வா, ஈதூ வாருங்கள். ஃபாவோட வந்து ஃபஅதி ஃபஅதூ வாருங்கள். அப்போ ஜவாபு ஷர்த் அது வாருங்கள், அது ஃபைல் அம்ரு, அதில் இருக்கக்கூடிய வாவ் ஃபாயில், ஹுன்ன மஃஊல் அவர்களிடத்தில் நீங்கள் வாருங்கள். மின் ஹைசு அமரக்குமுல்லாஹ். ஓகே, அப்போ அந்த பெண்களிடத்தில் நீங்கள் வாருங்கள். மின் ஹர்ஃபுல் ஜர், ஹைசு அது வந்து மஜ்ரூருடைய ஸ்தானத்தில் இருக்குது, அது ظرف மக்கான் அப்படின்னு சொல்லி ظرف ஜமான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அமரக்கும் ஆக மொத்தம் அது ஒரு ظرف. ஓகேங்களா, அது மஜ்ரூருடைய ஸ்தானத்தில் இருக்குது, அது மபனியான இஸ்மினால அது கஸ்ரா அதில் அதன் மீது வராது. அமரக்குமுல்லாஹ், அமர ஃபைல் மாதி, கும் அதனுடைய மஃஊல், அல்லாஹு அதனுடைய ஃபாயில். அமர மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது அமர யஅமுரு முர் கட்டளையிடு, ஆமிருன் மஅமூருன் அம்ருன் கட்டளையிடுதல். ஓகேங்களா, அப்போ அமர கட்டளையிட்டான், கும் உங்களுக்கு, அல்லாஹ் கட்டளையிட்டான். அப்போ அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுத்த விதத்தில் நீங்கள் வாருங்கள். ஓகேங்களா, அப்போ ظرف எப்போவுமே முதாஃபுடைய ஸ்டேட்டில் இருக்கும். இந்த அமரக்குமுல்லாங்கிற ஜும்ரா ஃபேலியா முதாஃபிலேனுடைய ஸ்தானத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அல்லாஹ் உங்களை இடத்துக்கு கட்டளையிட்டான் அப்படின்னு நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணல, அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிட்ட விதத்தில் நம்ம இதை நம்ம ஒரு இஸ்மு ஸ்டைலு கொண்டு வந்துட்டோம். ஏன்னா அது முதாஃபிலேனுடைய ஸ்டேட்டில் இடத்தில் அது இருக்கிறது. புரியுதா? அடுத்து சிம்பிள். இன்னல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ். இன்ன ஹர்ஃப் நாசிக், அது நாசிப் நசப் செய்யக்கூடிய அதனுடைய இஸ்மு அல்லாஹு, அல்லாஹ மன்சூபா இருக்கு. யுஹிப்பு இன்னவுடைய ஹபர், அது வந்து ஃபேலா இருக்கு, ஜும்லா ஃபேலியாவா இருக்கு. அது மர்ஃபுவா தானே இருக்கும், அதனால தான் யுஹிப்ப என்று மன்சூப்லாம் வரல, யுஹிப்புன்னு மர்ஃபுவாகவே இருக்கு. ஓகே, அப்போ இன்னவுடைய ஹபர் வந்து ஒரு ஃபேலா இருக்கிறனால அது ஃபேல் முதாரி, அஹப யுஹிப்பு ஃபேல் முதாரி பல தடவை வந்துருச்சு. அதனுடைய ஃபாயில் அதுக்குள்ள மறைஞ்சிருக்கக்கூடிய ஹுவ, அதனுடைய மஃபூல் அத்தவாபீன், அதான் மஃபூல். ஓகேங்களா, அப்போ இன்னவுடைய ஹபர் யுஹிப்பு வ யுஹிப்பு மாத்துஃபா வருது. அப்போ திரும்ப வ இன்னல்லாஹங்கிற சென்டென்ஸ் திரும்ப ரிப்பீட் ஆகிற மாதிரி, வ இன்னல்லாஹ் யுஹிப்புல் முத்தஹிரின் மாதிரி, இது மஅதூஃபுன் அலா இன்னல்லாஹ்னு சொல்லுவாங்க. யுஹிப்பு அப்படிங்கிறது திரும்ப இன்னல்லாஹனுடைய தொடர்ச்சியாக வருது. யுஹிப்பு திரும்ப ஃபேல் முதாரி, ஹுவ அதனுடைய ஃபாயில் மறைஞ்சிருக்கு, அல் முத்தஹிரின் அதனுடைய மஃபூலாக இருக்குது. சரி, தவாபின் எதுலேருந்து வந்தது அப்படின்னா, தௌபா செய்வர், தாப யதூப் இருக்குது பார்த்தீங்களா, தாப தௌபா செய்தான், யதூபு தௌபா செய்கிறான். தாயிப் என்றாலும் தௌபா செய்வன், தவ்வாப் என்றாலும்
பாவ மன்னிப்பு கேட்போம் அல்லது பாவ மன்னிப்பு வழங்குவோம் 2 அர்த்தம் அதுக்கு இடத்துக்கு தோதுவா வரும். அப்போ தாபனுடைய டிஃபால்ட்டான ஃபேல் தான் அது. முத்தஹிரீன் தத்தஹர்லேருந்து வந்தது. தத்தஹர்னு வந்துச்சு, அந்த தத்தஹர்னுடைய சுஃபைல் முத்தஹிரூன் ஆண்பால், பன்மை முத்தஹிரீன். அது யுஹிபுடைய மஃபூல்னால அது வந்து மன்சூபாக யானூன் அதனுடைய அடையாளமாக வந்திருக்குது. முத்தஹிரூன் முத்தஹிரூன முத்தஹிரீன் அது ப்ளூரலாக வந்திருக்கு. ஓகே, அடுத்தது நிசாஉக்கும். இது வந்து ஒரு முதாஃப் முதாஃபிலி. நிசா முதாஃப்க்கும் முதாஃப் முதாஃபிலி. இந்த முதாஃப் முதாஃபிலி சேர்ந்து என்னவா இருக்கு? முப்ததாவா இருக்கு. ஹபர் என்ன? ஹர்சுன், உங்கள் விளைச்சல் நிலமாக இருக்கிறார்கள். அப்போ ஹர்சுன் அது வந்து ஹபர். லக்கும் என்பது முப்ததா ஹபரோடு ஜும்லா இஸ்மியோட தொடர்புடைய ஜார் மஜ்ரூர். ஃபஅது ஹர்ஸக்கும், ஃபஅது வாருங்கள், அம்ரு அத்தாயதி ஃப ப்ளஸ் இதி ஃபஅதி ஃபஅது வாருங்கள், ஃபேல் அம்ர் அதனுடைய ஃபாயில் வாவ் தான், அன்தும் என்பதாக அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதனுடைய ஃபைல் வாவ். ஹர்ஸக்கும் அதனுடைய மஃபூல் திரும்ப முதாஃப் முதாஃப் இலைஹியா இருக்குது. அந்த முதாஃப் முதாஃப் இலைஹி சேர்ந்து மஃபூலாக இருக்குது. அன்னா இதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த அன்னா வந்து இஸ்மு ஷர்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு நீங்கள் எழுதிக்கிறீங்க. இஸ்மு ஷர்த் என்பது ஒரு சில அறிஞர்களுடைய கருத்து. மஃபூல் ஃபீஹின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஃபஅது ஹர்ஸக்கும் உங்கள் விளை நிலையங்களுக்கு நீங்கள் வாருங்கள். எப்போ? அப்போ இடத்தை நேரத்தை குறிக்கக்கூடிய மன்சூபான இஸ்மு மஃபூல் ஃபீஹி தானே. அன்னா ஷீத்து நீங்கள் நாடிய நேரத்தில் எல்லாம். புரியுதா? அப்போ மஃபூல் ஃபீஹி அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை எடுத்துக்கலாம். இடத்தை குறிக்கக்கூடியது மஃபூல் ஃபீ தான், நேரத்தை குறிக்கக்கூடியது மஃபூல் ஃபீ தான். இது ஸர்ஃப்னு சொல்லுவாங்க. இது நேரத்துக்கு எடுத்துக்கலாம், இடத்துக்கு எடுத்துக்கலாம். நீங்கள் நாடிய இடத்தில் உங்கள் மனைவியோடு நீங்கள் வரலாம். மனைவி நீங்கள் விரும்பி எப்படி நீங்கள் அவங்கள நீங்கள் அனுபவிக்கலாங்கிறது நம்ம சொன்னோம் இதனுடைய தஃப்சீரில். அப்போ அண்ணாங்கிறது அந்த ஸர்ஃபாகவும் இருக்குது, மஃபூல் ஃபீஹா இருக்குது. ஷிஅத்தும் ஷாஅலேருந்து வரக்கூடிய ஷிஅத்தும். ஓகேங்களா? அப்போ ஷிஅத்தும் நீங்கள் நாடினீர்கள். ஷானுடைய செகண்ட் பர்சன் ப்ளூரல். ஷிஅத்தும் நீங்கள் நாடிய விதத்தில். புரியுதா? அப்போது ஸர்ஃப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது முதாஃப் ஸ்டேட்டில் இருக்குது, ஷிஅத்து முதாஃப் இன்னொரு இடத்துல இருக்குன்னு சொல்லுவாங்க. மற்றபடி மஃபூல் ஃபீஹி என்று எடுத்துக்கொண்டு இதை அடுத்த ஃபெயிலாகவும் எடுத்துக்கொள்ளலாம். முகத்திமு லி அன்ஃபுசிக்கும் ரொம்ப சிம்பிளாக சொல்லுவாங்க. அதாவது மஅத்தூஃப் ஃபஅது என்று வாருங்களுடைய மஅத்தூஃப், வாருங்கள் அது ஒரு அம்ரு. முகத்திமு லி அன்ஃபுசிக்கும் உங்களுக்காக நீங்கள் முற்படுத்துங்கள், இது அம்ரு சானி. வத்தகுல்லா அம்ரு சாலிஸ், வயலமு அம்ரு ராபின்னு சொல்லுவாங்க. 4 கட்டளைகள் எல்லாத்துல அடுத்தடுத்து அடிக்கிட்டே போகிறான். ஃபஅது முதல் அம்ரு, இது மஅத்தூஃபாக இருக்குது. அடுத்து அத்துஃபுக்கு அப்புறம் வகத்திமு லி அன்ஃபுசிக்குங்கிற அம்ரை சொல்கிறான், வத்தகுல்லான்னு 3வது அம்ரை சொல்கிறான், வயலமு 4வது அம்ரை சொல்கிறான். அப்படிங்கிறத 5வது வபஷிரில் முஃமினீன் 5வது அம்ரு அல்லா தஆலா சொல்கிறேன். இப்படி 5 அம்புகள் தொடர்ந்துக்கிட்டே போகுது. சரி, ஒன்று ஒன்றா பார்க்க தான் கத்திமு கத்தம் அவருடைய அம்ரு. கத்திமு முற்படுத்தினான், நல்ல அமர்களை முற்படுத்துங்கள். அன்ஃபுஸ் உங்களுக்காகவே. நஃப்ஸுனுடைய ப்ளூரல் அன்ஃபுஸ். லி என்பது ஹர்ஃபுல் ஜர், அன்ஃபுஸ் என்பது மஜ்ரூர், அது முதாஃபா இருக்குது. கும் என்பது முதாஃப் இலைஹியா இருக்குது. சில விஷயங்களை கடகடன்னு சொல்கிறேன், ஏன்னா நிறைய தடவை நம்ம சொல்லிட்டோம் பார்த்துட்டோங்கிறதுக்காக. பட் நீங்கள் தான் உள்வாங்கணும். ஒரு விஷயத்தை நீங்கள் உள்வாங்கி எழுதுங்க. உங்களுக்கே இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கும். 34 பக்கம்னா நம்ம 2வது ஜூஸ்லேருந்து இந்த ஆப் யூஸ் பண்ணி கொஞ்சம் ஸ்லோவாக உங்களுக்கு சொல்லிட்டு வர்றேன். அப்போ உங்களுக்கே நேரம் வரணும். என்னோட நீங்களும் சேர்ந்து சொல்வீங்க நான் நம்புகிறேன். இல்லை நீங்கள் எங்கே ஸ்ட்ரக் ஆகுறீங்களோ அடுத்த வாட்டி நம்மளே இதை புரியணுங்கிற ஒரு ஆர்வத்தை உங்களுக்குள்ளே கொண்டு வாங்க. ஓகே, கத்திமு ஃபெயில் அம்ரு அதனுடைய ஃபைல் அந்த வாவு. லி அன்ஃபுசிக்கும் ஜார் மஜ்ரூர், லி ஹர்ஃபுல் ஜர், அன்ஃபுஸ் மஜ்ரூர், அது முதாஃப்கும் என்பது முதாஃப் இலைஹி. அடுத்த சென்டென்ஸ் வத்தகுல்லா, அடுத்த மஅத்தூஃப். இத்தகானுடைய அம்ரு இத்தகி பல தடவை பார்த்துட்டோம். வத்தகி வத்தகு அது ஃபெயில் அம்ரு, வாவ் என்பதனுடைய ஃபைல், அல்லாஹ மஃஊல். அடுத்தது மஅத்தூஃப். வயலமு மேலும் அறிந்து கொள்ளுங்கள், அலிமையாலமுடைய அம்ரு. வயலமு அதனுடைய ஃபைல் வாவு. மஃபூல் என்ன? அன்னக்கும் முலாக்கு அப்படிங்கிற இந்த ஜும்லா தான் மஃபூல். அன்னக்கும் முலாக்குங்கிற இந்த ஜும்லா தான் மஃபூல். அந்த ஜும்லா என்ன ஜும்லாவா இருக்கு? இன்னவுடைய அகவாத்தினுடைய ஜும்லாவா இருக்கு. இன்னவுடைய சகோதரரான இன்னவுடைய என்ன சொல்றது அகவாத்தில் இருக்கக்கூடிய அன்ன என்பது வந்து இருக்குது. அதனுடைய இஸ்ம் கும், அதனுடைய ஹபர் முலாக்குஹு. இன்னவுடைய ஹபர் வந்து மர்ஃபுவா தான் இருக்கும். அதனால முலாக்கூன அந்த வாவு தான் வந்திருக்கு. ஆனால் நூனியா போக்கப்பட்டிருக்கு, போக்கப்பட தேவையில்லை அப்படின்னா அது முதாஃபா இருக்கு, ஹூ முதாஃபிலியா இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கிறேங்க. அன்ன இஸ் அதாவது ஹர்ஃப் நாசிக், அதனுடைய இஸ்ம் கும், அன்னவுடைய ஹபர் முலாக்கூஹு அப்படிங்கிறது. முலாக்கூஹு 2 வார்த்தை பிரித்து சொல்லு அப்படின்னா முலாக்கூ முதாஃப், ஹூ முதாஃப் இலைஹி. முதாஃபா இருக்கும்போது எப்போவுமே நூன் இருக்காது, அதனால அந்த நூன் போக்கப்பட்டிருக்கு. ஓகேயா? அதை புரிஞ்சுங்க. மற்றபடி இது மர்ஃபூ ஸ்டேட்டில் தான் இருக்குது. முலாக்கூஹு முலாக்கூனிலேருந்து வந்தது. லாக்கா சந்தித்தான், யுலாக்கி சந்திக்கிறான், லாக்கி முலாக்கின் முலாக்கன் முலாக்காத்துன் லிகாவுன்னு சந்தித்தல்.
ஓகேங்களா, ஹாசப பேட்டர்ன் தான், ஃபைன், கரெக்டு. ஓகேங்களா, அப்போ முலாக்கின் இஸ்மு ஃபைல், முலாக்கூன சந்திப்பவர்கள், மர்ஃபுவான இடத்துல அது வாவ் நூனோட வரணும். முதாஃபனால நூன் மகம் போக்கப்பட்டிருக்கு. வபஷிரில் மூமினின் அடுத்த மேத்து வபஷிர், அல்லது அடுத்த சென்டென்ஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா இது எல்லாமே பன்மையாக வந்தது, இது வந்து ஒருமையாக வருது. ரசூல்லா பார்த்து சொல்கிறான், இந்த வாவ் வந்து இஸ்தினாஃபியான்னு சொல்லுவாங்க. பஷீர், பஷாரா இபஷீருடைய அமர் பஷீர், நபியை நச்சீர் சொல்லுங்கள். ஹுவ அன்தங்கிற ஃபைல் மறைஞ்சிருக்கு, அல் மூமினின் மஃபூல், அதனால தான் யானும் உள்ள வந்திருக்கு, அது மன்சூப்னால. ஆமன யூமினுடைய இஸ்மு ஃபைல் மூமின், மூமினூன், மூமினின். ஓகே, லாஸ்ட் பாயிண்ட் 34D, ரொம்ப ஈஸி, சின்னது. வலா தஜஅலு, லா தஜஅல், லா தஜஅலு ஃபேல் நஹி, ஜஅல யஜஅலுனுடைய ஃபேல் நஹி, லா தஜஅல், லா தஜஅலு ஆக்காதீர்கள். அதனுடைய ஃபைல் வாவ், ஐ மீன் அன்தும். அல்லாஹ் மஃஊல், ஜஅல யஜஅலுக்கு சில நேரங்களில் 2 மஃஊல் வரும். உர்தத்தன் தடையாக, அண்ட் எஸ்கியூஸ் ஒரு கேடயமாக ஆக்காதீங்க. அப்போ லா தஜஅலுனுடைய முதல் அல் மஃஊல் அல் அவ்வல் அல்லாஹ், அல் மஃஊல் தானி இரண்டாவது மஃஊல் உர்தத்தன். லி ஐமானிக்கும் என்பது அந்த ஜும்லா ஃபேலியோட தொடர்புடைய ஜார் மஜ்ரூர், லி ஹர்ஃபுல் ஜர், ஐமான் மஜ்ரூர், அது முதாஃப்க்கும் முதாஃப் இலைஹி. ஐமான் என்பது யமீனுடைய பன்மை தான் ஐமான், உங்களுடைய சத்தியங்களை. தபர்ரு, இது கொஞ்சம் கிளியராக நீங்கள் புரிஞ்சுக்கணும். தபர்ரு என்றால் மஸ்தர் முஅவ்வல், மஸ்தருடைய, அதாவது அன் மஸ்தரியா. இந்த தபர்ருங்கிறது முஅவ்வல், மஸ்தருடைய இடத்துல வருது. நீங்கள் நன்மை செய்ய, அதாவது நன்மை செய்யாமல் இருக்க அப்படிங்கிறதுக்காக நம்ம மீனிங்கில் பார்த்தோம். அன் தபர்ரு பர்ர யபர்ரு இப்ரர், பேர்ருன் டேஷ் பிர்ருன் 10 தடவை குரானில் வருது. பர்ர யபர்ரு தல்ல எதுவும் பேட்டர்ன் கிடையாது. இங்கே நம்ம பேட்டர்ன் இப்போதைக்கு டிஸ்கஸ் பண்ணணும். ஆனால் தல்ல எதுவும் பேட்டர்ன் இல்லை, இதை நம்ம இது நம்மளுக்கு தேவையில்லை இப்போதைக்கு. ஓகேங்களா, அன் தபர்ரு இது நீங்கள் எப்படியே எடுத்துக்கோங்க. தபர்ரு அப்படிங்கிறதுல நூன் வரணும். அன் வந்து நாசிபா, அதனால் நூன் போக்கப்படாமல் தபர்ரூன என்று வராமல் தபர்ரு என்று வந்திருக்கிறது. அது மஸ்தர் முஅவ்வல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நீங்கள் இறைச்சத்தோடு நடக்க, வதத்தகு, வதத்தகுன்னு வரணும், ஆத்திஃபா. அப்போ அன்னுடைய மஸ்தர் முஅவ்வலா நசபுடைய அடையாளமாக நூன் போக்கப்பட்டிருக்கு. இத்தகா இத்தகை. ஓ துஸ்லிஹு, துஸ்லிஹூன நூன் வரணும். அன் நாசிபானால அலைமத்து நசப் ஹதுஃபு நூன், நூன் போக்கப்பட்டிருக்கு. துஸ்லிஹூன வராமல் அஸ்லஹ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அப்போ நீங்கள் சீர்திருத்தம் செய்யாமல் இருக்க, இறைச்சத்தோடு நடக்காமல் இருக்க, நன்மை செய்யாமல் இருக்க, நீங்கள் அல்லாஹ் மீது சத்தியம் செஞ்சுட்டு அதை நீங்கள் கிடையமாக்காதீங்க, நல்லதில் சொன்னான்ல. அப்போது அன் நாசிபா அதனுடைய மன்சூபான ஃபேலாக மாத்தூஃபா 3 ஃபேல் வருது. பைன ظرف, ظرف மக்கான், அன்னாஸ் முதாஃப் இலைஹி. ஏன்னா ظرفனால முதாஃப் ஸ்தானத்தில் தான் இருக்கும், இது முதாஃப் இலைஹி கஸ்ராவாக இருக்குது. மக்களுக்கு மத்தியில் நீங்கள் இந்த காரியங்கள் எல்லாம் செய்யாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் சத்தியம் செஞ்சு அந்த சத்தியத்தை ஒரு காரணமாக காமிச்சிக்காதீங்க. வல்லாஹு முப்ததா, சமீஉன் ஹபர், அலீம் ஹபர் சானி. ஓகேங்களா, அல்லாஹு சமீன் அலீம் என்பது ஹபராக இருக்குது. அல்லாஹ் செவீர்பானாக நன்கறிபானாக இருக்கான். முப்ததா ஹபர் ஜும்லா ஃபேலியா. வெரி சிம்பிள். அல்ஹம்துலில்லாஹ். 34வது பக்கத்தை இனிதே நாம் நிறைவுபடுத்தி விட்டோம். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.